பிரதமர் மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிகோவை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே பாதுகாப்பு, கூட்டு கடன் வழிமுறை ஆகிய பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரவாதம் மற்றும் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தவரை இரு நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான கவலைகளை வெளிப்படுத்தியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சந்திரயான் 5 திட்டத்தை பொறுத்தவரை இஸ்ரோவும் ஜப்பான் நிறுவனமும் கூட்டாக இணைந்து செயல்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு தான் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த நிலையில் சந்திரயான் 4ஐயும் தாண்டி சந்திரயான் 5இல் இஸ்ரோவும் ஜப்பான் நிறுவனங்களும் கூட்டாக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி தற்போது தெரிவித்திருக்கிறார். அதே போல இரு நாடுகள் இடையேயான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு துறைகளில், அதாவது சுற்றுலா, அதே போல சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதே போல கப்பல் கட்டுமானம், அடுத்த தலைமுறை புல்லட் வாகனங்கள் ஆகிய துறைகளிலும் இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஜப்பான் நாட்டு தொழில்நுட்ப உதவியுடன் தான் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையிலான அந்த புல்லட் ரயில் திட்டம் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்ததாக தற்போது அடுத்த தலைமுறை புல்லட் ரயில் திட்டத்தையும் செயல்படுத்துவதில் இருவரும் கூட்டாக இணைந்து செயல்பட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிவடைந்த பிறகு இன்னும் விரிவாக என்னென்ன துறைகளில் என்னென்ன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்பது குறித்த விவரங்கள் நமக்கு தெரிய வரும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.